வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வைப் வித் தர்ஷி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பயங்கர சம்மர். எங்கே பார்த்தாலுமே சம்மர் வந்து வெயில் கொளுத்தி எடுக்குது. சும்மா வெளியில் போயிட்டு வந்தாலே நம்மலாம் பயங்கர டேன் ஆயிடுறோம். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமெடி சொல்கிற வீடியோ தான் இது. இது பர்சனலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் எப்போவுமே யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது நீங்கள் என்னோட சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தாலே தெரியும். ஒரு ரேண்டமாக இதை யூஸ் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். ஸோ இது நிறைய டீட் அண்ட் பேக் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஷூட் போகும்போதுமே எங்களுக்கு வெயிலில் தான் ஷூட் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப சன் எக்ஸ்போஷர்னால வரும்போது எல்லாமே இந்த ஹோம் ரெமெடிஸ்ன்றது வந்து ஒர்க்கே ஆகாது. ஏன்னா பயங்கரமாக டேன் ஆகி வருவோம் அந்த டைமில். ஸோ கை கால் எல்லாமே டேன் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஹோம் ரெமெடி போட்டு அது ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற டைமும் எங்களுக்கு இல்லை. ஸோ அப்படி அந்த டைம்லலாம் நான் யூஸ் பண்ண பேக்ஸ் எது, நான் டிஸ்கவர் பண்ணதுலேயே நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலேயே வந்து எனக்கு பிடிச்ச பேக் எது அப்படின்றது, ஒர்க் ஆன பேக் எது அப்படின்றதுல ஒரு 3 பேக் பார்த்தீங்கன்னா நிஜமாவே சொல்கிறேன், இந்த டீடான் பேக்ஸ் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட்ஸ். இது மூணுத்தையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். திருப்பி நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த மூணுத்துலேயே ஒரு ரொட்டேஷன் மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டீடான் பேக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிஎல் பிராண்ட் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. எஃப்சிஎல் பிராண்ட் வந்து ஆன்லைன்ல இருக்கு. ஸோ இந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய டீடான் பேக் இஸ் அன் எக்ஸலண்ட் பேக்குங்க. சத்தியமா சொல்றேன். அதோட மாய்ஸ்சரைசர் கூட, பாடி மாய்ஸ்சரைசர் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தாண்டி இந்த பேக் வந்து என்னோட ஃபேவரட் எஃப்சிஎலோட டீடான் பேக். ரொம்ப நல்லா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. நிஜமா சொல்றேன். இப்போ நீங்க வெயில்ல போயிட்டு வரீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? வெயில்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பேக்குன்னு இல்லை, நான் எல்லா பேக்குமே சொல்றேன். இப்போ நீங்க வெயில்ல போயிட்டு வந்துட்டீங்க, நான் வந்து வீக்கெண்டு தான் வந்து டீடான் பேக் போடுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்க வெயில்ல போயிட்டு வந்த உடனே அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணுங்க, இந்த டீடான் பேக்கை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிருங்க நார்மல் வாட்டர்ல. ஸோ எப்பவுமே டேன் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா சொல்யூஷன் நம்ம வந்து பண்ணணும். அப்படி இல்லாட்டி அந்த டேன் வந்து அப்படியே பெர்மனன்ட் ஆயிரும். ஸோ ஒரு டேன்ல இருக்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, நம்ம டேன் ஆயிட்டோம்னா அது உடனே டக்குன்னு ரிமூவ் பண்ணிருங்க. இல்லாட்டி அது ரொம்ப ஸ்டபர்ன் டேன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டேன் ஆயிட்டீங்கன்னா உடனே டக்குன்னு ஏதாவது ஒரு ரெமெடி பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேன் வந்து ரிமூவ் ஆகும். எஃப்சிஎலோட டீடான் பேக் போடுங்க. ஸோ இந்த டீடான் பேக் போடும்போது லைட்டா எரியும். என்னடா போட்டோனே ஐயோ எரியுதே அப்படின்லாம் நினைக்காதீங்க. லைட்டா அந்த டிங்க்லிங் அந்த சென்சேஷன் இருக்கும் தான். பட் நத்திங் டு வரி, எதுவும் ஆகாது. ஸோ அப்படி உங்களுக்கு இதா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேண்ட்ஸ் எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் க்ரீமா இருக்கட்டும் இல்லை எதுவா இருந்தாலுமே சொல்றேன், ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டா உங்களோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க. எப்பவுமே உங்களோட பாடிக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் யோர் பாடி, அது உங்களுக்கு கரெக்டா இருக்கு, எந்த இச்சிங் எந்த சென்சேஷனும் இல்லை அப்படின்னா நீங்க ஃபேஸ்க்கு போடுங்க. ஃபேஸ்க்கு போடும்போது லைட்டா இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பாருங்க. உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எஃப்சிஎலோட இந்த டீடான் பேக். அடுத்த பிராண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலாரியான். ஐ திங்க் நான் கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெலாரியானோட டீபிக்மெண்டிங் டேன் மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஒரு ஒயிட் கலர் பாட்டில்ல இருக்கும். இது வந்து பர்டிகுலர் வெப்சைட்ல தான் கிடைக்குங்க. ஓகேவா? நீங்க ஆன்லைன்ல போட்டு தேடுங்க. அந்த மாதிரி பர்டிகுலர் வெப்சைட்ல தான் கிடைக்கும். ஒரு நல்ல வெப்சைட்டா பார்த்து இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது எல்லாமே இப்ப நான் சொல்லக்கூடிய மாஸ்க் எல்லாமே பாத்தீங்கன்னா above 1000 தான் இருக்கும். ஓகேவா? 2000 அபோவ்லாம் எதுவும் இருக்காது. above 1000 ரேஞ்ச்ல தான் இருக்கும். பட் ஒன் டைம் நீங்க வாங்கிட்டீங்கனாலே இட் இஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்காவது நமக்கு வரும். ஸோ அதனால ஒரு நல்ல மாஸ்க்ல ப்ரைஸ் பார்த்துட்டு கம்மி ப்ரைஸ்ல இருக்க மாஸ்க் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு ஒன் டைமா ஒரு நல்ல மாஸ்க்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல இட் இஸ் நாட் ஓன்லி மாஸ்க் மட்டுமே கிடையாதுங்க. நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட ரிசல்ட் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மெலாரியான் இந்த மாஸ்க் கூட ரொம்ப ரொம்ப நல்ல மாஸ்க். இதை நானுமே பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு பிடிச்ச மாஸ்க். ஸோ மெலாரியான், எஃப்சிஎல் இது எல்லாமே நல்ல எப்படி சொல்றது, ஒர்க் ஆகும். அந்த டேன்ல ஒர்க் ஆகக்கூடிய மாஸ்க் தான் இது. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதா, இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது செட் ஆகுதா அப்படின்றத உங்களோட பாடியில போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் மாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்னோட டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது.
பீப்புள் என்னை ஃபாலோ பண்றவங்க தெரியும். நான் டாக்டர் பி கிட்ட ரொம்ப நாளா போயிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாவே. ஸோ அவங்க வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது, அவங்க அவிடம் அப்படின்ற ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்குது எல்லாமே. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு மாஸ்க் கொடுத்தாங்க. ஓகேவா? அதுவுமே வந்து டீடான் மாஸ்க் தான். அவங்களோட பேஜ்ல நீங்க என்கொயர் பண்ணலாம். ஸோ அந்த டீடான் மாஸ்க்குமே இட் வொர்க்ஸ் மிராக்கிள்ங்க. நிஜமா சொல்றேன். நான் வந்து டேன் ஆயிட்டேன்னா, இப்போ இந்த 2 மாஸ்க் முடிஞ்சிருச்சு. நான் வந்து யூஸ் பண்ணி இது வந்து ஒரு 1 இயரா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த மாஸ்க் யூஸ் பண்றேன். எக்ஸலென்ட்டா இருக்கு. அது நான் வெளியில போயிட்டு வந்தாலே வீக்லி ஒரு ட்வைஸ் ஆவது நான் அந்த மாஸ்க் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது எனக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சம்மருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஏன்னா அப்படி வெயில் அடிக்குது. 40 டிகிரி 45 டிகிரிலாம் அப்பா அப்படி இருக்கு வெயிலு. ஸோ கண்டிப்பா இது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பேக்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆனா எனக்கு சொல்லுங்க. டோன்ட் ப்ரொலாங் டேன். டேனை வந்து ரொம்ப நாளா ப்ரொலாங் பண்ண வச்சிடாதீங்க. ஸ்டப்பர்ன் டேன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டேன் வந்த உடனே ஏதாவது ஒன்று பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா நான் பட்டனால சொல்றேன். ஸோ உடனே ரிமூவ் பண்ணிருங்க. இது இந்த கொஞ்சம் டேன் தானே, அப்புறமா ரிமூவ் பண்ணலாம் அப்படிலாம் நினைச்சிட்டே இருக்காதீங்க. எதையுமே லெத்தாஜிக்கா எடுக்க வேண்டாம். ஸோ உடனே அதுக்கான ரெமெடி வந்து பண்ணிருங்க. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சம்மர்னால இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நிறைய சம்மர் டிப்ஸோடு வரேன். நிறைய தண்ணி குடிங்க. முக்கியமாக சம்மர்னாலே தண்ணி தாங்க. நிறைய ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க உங்கள் உடம்ப. பட்டர் மில்க், லைக் லிக்விட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்கின் பயங்கரமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட ஸ்கின் கேர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்படி ஸ்கின் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதுக்கு நீங்க என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஐ லவ் யூ ஆல்.